ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது மான்வாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மான்வாவோட ஸ்டோரியை பற்றி சொன்னால் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அதனால தான் இதை கொண்டு வந்தேன். இந்த மான்வா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இதோட ஸ்டோரி லைனு சும்மா அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்கு. இதோட ஸ்டோரியை நான் ஒன்லைனில் சொல்கிறேன். உலகத்தில் கேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு. அதுலேயும் ஏகப்பட்ட கேட்ஸ் இருக்கு. கோல்டு, சில்வரு, பிரான்ஸ்னு. அதில் ஏதாச்சும் ஒரு கேட்டுக்குள்ளே இவங்க போனாங்கன்னா உங்களால் அவிக்கனாக முடியும். அதில் நம்ம ஹீரோ ஒருத்தன், நம்ம ஹீரோ சுபாரு இருக்கால, அவனோட அண்ணன் வந்து ஒரு கோல்டு பேட்ச் ஹீரோ. அது எப்படி அவரு கோல்டு பேட்ச் ஹீரோவா மாறினாருன்னா, ஒரு நாள் திடீர்னு நம்ம சுபாரு முன்னாடி ஒரு கோல்டு கலர் கேட் அப்பியர் ஆயிருக்கும். அது நம்ம சுபாருக்கான கேட்டு தான். ஆனா போனது ஏதோ அவனோட அண்ணன் தள்ளி விட்டு ஆளு உள்ள போயிட்டான். அப்பத்துல இருந்து நம்ம சுபாருவோட வாழ்க்கையே மாறி போச்சு. அப்பத்துல இருந்து நம்ம சுபாருவோட வாழ்க்கை இன்னமும் நரகமாயிடுச்சு. இப்போ அவன் கேட்டை மிஸ் பண்ணானோ, அவனோட வாழ்க்கையில எல்லாருமே தொல்லை பண்றது, அவனை புலி பண்றது, இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ சுபாரு அவனோட வாழ்க்கையே போயிருக்கும். ஆனா வாழ்க்கை எப்பயுமே ஒரே மாதிரி போகாதுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் சுபாருக்கு ஒரு நாள் அவனோட வாழ்க்கையை திருப்பி போற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அது ஒரு புது விதமான கேட் அப்பியர் ஆகும். என்ன கேட்டு அதெல்லாம் கதையில பார்க்கலாம். இந்த உலகத்துல கேட்ஸ் எப்படி இருக்கோ, ஒருத்தங்களுக்கு ஒரு விதமான பவர்ஸ் இருக்கும். அதே டைம்ல நம்ம யோசிக்கிற மாதிரி இந்த உலகத்துல மாஸ்டர்ஸும் இருக்கு. உலகத்துல மாஸ்டரை அழிக்கலிக்க அவங்களால இன்னமும் பணம், பேரு, புகழ், இந்த மாதிரி நிறைய விஷயத்த அடைய முடியும். ஹீரோஸுக்குன்னு தனித்தனி லெவல்ஸும் இருக்கு. அந்த லெவல்லையும் ரொம்ப அதிகமான பவரோட இருக்கிற ஒரு லெவல்னா அது அந்த கோல்டு பேட்சுக்கான அந்த லெவல் தான். அதாவது நம்ம சுபாருவோட அண்ணன் நம்ம சுபாருவோட கேட் எடுத்திருப்பான்ல, அந்த கேட்டு தாங்க. சரி, இப்போ கதையை நம்ம ஆரம்பிக்கலாமா? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கதை வந்து புரிஞ்சிருக்கும். இப்படி உங்களுக்கு பவர்லாம் வந்திருக்கும்னு. சுபாரு ரொம்ப கஷ்டப்படுவான். செத்தே போயிடலாம் அப்படின்லாம் யோசிப்பான். இப்படி இருக்க அவன் வாழ்க்கைய அவனால மாத்த முடியுமா? இந்த வாட்டி அவன் முன்னாடி ஒரு புது விதமான கேட்டும் வந்திருக்கும். அதுதான் ரெயின்போ கேட். கோல்டு கேட்டே ரொம்ப பவர். அப்ப ரெயின்போ கேட்னா இந்த வாட்டி நான் அடைய வேண்டிய எல்லா விஷயத்தையும் அடைய போறேன். ஆளு அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். ஏன் இப்ப கூட அவனோட முகத்தை பார்க்கணுமே, அவ்வளவு காயத்தோடையும் ரத்த கரையோட இருக்கும். இதெல்லாம் என்ன விஷயம், ஏன் இப்படியாச்சு, எல்லாமே நம்ம போக போக பார்க்கலாம். அப்படியே நம்ம சுபாரு அவன் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது நம்ம சுபாருவோட அண்ணனை பத்தி நம்மளுக்கு இப்பதான் காட்டாங்களே. சுபாரு சின்ன பையனா இருக்கும் போது டிவில ரெஞ்சி ஹரியாக்கே அப்படின்னு ஒரு கோல்டு பேட்ச் ஹீரோட இன்டர்வியூ அங்க போயின்னு இருக்கும். இந்த ரெஞ்சி ஹரியாக்கே இருக்காருல்ல, ஒரு பார்த்தோனே என்னன்னு தெரியல, சுபாருக்கும் அவரை மாதிரியே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து சைட்லயே தான் அவனோட அண்ணனும் இருக்கான். அங்க இப்படி இவன் கத்தின்னு இருப்பானா, இந்த அண்ணக்காரன் டைகா அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. இவங்க ரெண்டு பேருமே பிரதர் மாதிரி தெரியல, ஆனா உண்மையிலேயே பிரதர் இல்ல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பிளட்டால ரிலேட் ஆன பிரதர் இல்ல. ஆனா நம்ம சுபாருக்கு டைகானா அவ்வளவு பிடிக்கும். டைகாவை ஒரு அண்ணனா பாப்பான். டைகா அப்படியெல்லாம் இல்ல. சுபாருக்கா டிவில நடக்கிற மாதிரியே ஒரு பெரிய ஆளா மாறணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா இந்த உலகத்துல டிஃப்ரெண்டான கேட்ஸ் வந்திருக்கு. வீக்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேட் வரைக்கும், பிரான்ஸ், சில்வர், கோல்டுன்னு. அதுல இப்போ கோல்டு பேட்ச் ஹீரோவா இருக்கிறது ரெஞ்சி தான். இடத்துல இப்படி நம்ம சுபாரு டிவியை பார்க்கும் போது ஒரு பிரகாசமான ஒளி நம்ம சுபாருவோட மூஞ்சிலே அடிக்குமா. சுபாரு முன்னாடியே அவன் நஞ்ச மாதிரி ஒரு கோல்டன் கேட் அப்பியர் ஆகுது. அதே தான் நம்ம சுபாரு எதுக்கு ஆசைப்பட்டானோ அதே கேட்டு அது அவன் கண்ணு முன்னாடி அப்பியர் ஆகுது. அதையும் சுபாரு அப்படியே தொட்டு உள்ள போலான்னு போவானா, உள்ள டைகா அப்படியே தள்ளி விடுறான். மரியாதையா ஓடி போயிடு. அம்மா டைகா, நீ வந்து என்ன பண்ணிருக்க? சுபாரு என்ன மன்னிச்சிரு, நான் இது எனக்கானது. அங்க டைகான அவன் எவ்வளவு கத்துறான், இருந்தாலும் அவன் உள்ள போயிடறான் கேட்காம. அதுக்கப்புறம் வெளியில வரும்போது அவன் உண்மையிலேயே ஒரு கோல்டு பேட்ச் ஹீரோவாவே மாறிட்டான். அதே மாதிரி நிறையவே வருஷம் அங்க கடந்து போகுது. இந்த உலகத்துல ஒரு ரூலும் இருக்கு. இந்த உலகத்துல யாரு ஸ்ட்ராங்கோ உங்களால ஒண்டிதான் நீடிக்கவே முடியும். அப்படி நம்ம வீக்கா இருந்தா அவ்வளவுதான். நம்மள தொல்லை பண்றது, புலி பண்றது, இந்த மாதிரி தான் நம்மளோட நிலைமை ஆகும். அதே மாதிரி அங்க சுபாருவோட நிலைமையாவது. சுபாருவ ஒரு 3 பசங்க ரொம்ப வீக்குனாலேயே பயங்கரமா தொல்லை பண்றாங்க. அங்க ஒரு பையனும் கல்ல தூக்கி அடிக்கலான்னு போவானா, அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் வருது. அது வேற யாரும் டைகா தான். அந்த இடத்துல டைகாக்கும் நம்ம சுபாரு பார்க்கும்போது ரொம்ப கடுப்பா இருக்கு. இவெல்லாம் என்னோட பிரதர்னு. நல்ல வேலை இவனுக்கும் எனக்கும் ரத்தத்தால சம்மந்தம் இல்ல, இல்லனா என்னோட மானம் கப்பல் ஏறி போயிருக்கும். அங்க இருக்கிற பையன் கிட்ட போய், ஹேய் அந்த கல்லை கொடு. அந்த கல்லை வாங்கிட்டு அவனோட பவர் ஆக்டிவேட் பண்றான். அவனோட கையே அப்படியே ஒரு கோல்டன் ஆமா மாது. பாக்குற பசங்களுக்கு எல்லாம் அல்ல, ஐயோ இவன் என்ன பண்ண போறான்னு. ஏன்னா டிவில பார்த்தா அந்த ரெஞ்சி கோல்டு ஸ்வாடு, அவனுக்கு எப்படி கோல்டன் ஸ்வாடு இருக்கோ அதே மாதிரி இவன் கிட்ட ஒரு கோல்டன் ஆம் இருக்கு. அந்த கையை வச்சு ஆளு சும்மா தான் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். அது டைரக்டா சுபாரோட மூஞ்சிக்கு நெருக்கமா போகும். அந்த அட்டாக் போன அத்த செகண்டே இதை பார்த்து பசங்களாம் வியந்து போறாங்க. ஏன்னா அது வானத்துல இருக்க அந்த ஸ்கை அந்த அளவுக்கு ஹைட்டா போயிருக்கும். கோல்டு பேட்ச் ஹீரோனா சும்மாவா, உண்மையிலேயே ஆசம் தான் அவங்களாம். அந்த போன வேகத்துக்கு சுபாரு ரொம்ப பயந்து போய் பேண்ட்லயே அங்க உச்சா போயிட்டான். அட கன்றாவிய, நீ பேண்ட்லயே போயிட்டியா? ஏதோ ஒண்ணு, அவன் கூட நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்ல. உங்களுக்கு வேணுமா அவனை கொலையும் பண்ணலாம் அப்படின்னு கருணி இல்லாம நம்ம சுபாரு அங்க சொல்லிட்டு போயிடறாங்க. இப்படி அண்ணக்காரனே சொல்லும் போது மத்தவங்க என்ன
என்ன சும்மாவா இருப்பாங்க, எல்லாருமே இன்னமும் அவனை புலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஆளோட வாழ்க்கை இன்னமும் நரகமாயினேதா போகுது. ஆனா ஒரு சைடு நம்ம டைகாவை பத்தி சொன்னா, அவன் வந்து எப்போ ஒரு கோல்டு பேட்ச் ஹீரோவா மாறினானோ அப்பத்துல இருந்து டைகாவோட வாழ்க்கை இன்னமும் நல்லா போகுது. டைகாக்கு எந்த விதமான கவலையும் இல்ல, பவர் இருக்கு. டைகாவோட ஃபேமிலி இன்னமும் டைகானால ரிச் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் டைகாவை நினைச்சா அவங்களுக்கு பெருமையா இருக்கான். உன்ன மாதிரி ஒரு பையனை வச்சுக்கிறதுக்கு நான் இன்னமும் பெருமை பண்ணும், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நான் வந்து உன்னை பித்தனு. ஆனா இதுவே இன்னொருத்தனும் இருக்கானே, அவனை பத்தி நம்ம பேசணுமா, ஒரு கேவலமானவன். இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவங்க எப்படி ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு வீட்டுல இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து அப்படி இல்ல, உண்டு ஏதோ ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ரூம்ல இருக்கான். அதுதான் ஆளோட வீடு. அப்புறம் டைகா குடிக்கும் போதே அங்க தண்ணி காலிடுமா, அதனால டைகா டைரக்டா சுபாருவோட ரூம் கிட்ட வரான். டேய் பூச்சி பையலே, என்ன பண்ணு, இங்க வந்து தண்ணி இல்ல எனக்கு, அதனால போ எனக்கு தண்ணியை வாங்கினு வா, என்ன உனக்கு புரியுதா? அதே மாதிரி பிராண்ட நீ தப்பா வாங்கினு வந்தேன்னு வச்சுக்க அவ்வளவுதான். ஆனா அண்ணா இந்த மாதிரி நான் இன்னமும் பச்சனை இருக்கேனே. ஆமா தோர பச்சை பச்சை அப்படியே கிழிக்கிறாரு. நீ என்னதான் பச்சாலும் உன்னால உன்னோட வாழ்க்கையை மாத்தவே முடியாது. பூச்சி எப்பயுமே பூச்சாதான் இருக்கும். அதனால போ வாங்கினு வா. அதே மாதிரி தப்பிக்கிறதுக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது. நீ ஓட ட்ரை பண்ணன்னு வச்சுக்கேன், உன்னை தேடி வந்து நான் கொல்லுவேன். ஆமா நான் அவனை என்ன சொல்றது, நாங்க 2 பேரும் பிரதர்ஸ், இருந்தாலும் ஏன் அப்படி அவன் பண்றான் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னோட வாழ்க்கை அப்பயே மாற வேண்டியது, எனக்கு தான் அந்த கோல்டு கேட்டு கிடைக்க வேண்டியது. நான் அப்படி ஒன்றும் நடக்கல. இப்போ நான் பல வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஒரு பூச்சி மாதிரி ஒரு சின்னோண்டு எத்துல வெயிலோ மழையோ அதுலயே நான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபேமிலிக்காக நான் எவ்வளவோ உழைக்கிறேன், இருந்தாலும் கடைசியில என்ன வந்து அவங்க ரொம்ப கேவலமானவங்கள தான் பாக்குறாங்களே. ஏன் என்னோட வாழ்க்கை இந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, இந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு நம்ம சுபாரு அவனையே வயசான கோலத்துல எல்லாம் யோசிச்சு பாக்குறான். இல்ல இல்ல அந்த மாதிரி எனக்கு நடக்க கூடாது, என்னோட வாழ்க்கை அந்த மாதிரி போக கூடாது, எனக்கு திரும்ப ஒரு கேட் வந்து கிடைக்காதா, இந்த வாட்டி ஒரு கோல்டன் கேட் அப்பியர் ஆனா நான் வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஆனா இப்போ வந்து அது திரும்பவும் நடக்குமான்னு கேட்டா கிடையாது. நான் யாரோட வாழ்க்கையில எப்பயுமே செகண்ட் சான்ஸ் வந்து கிடைக்காதது அவ்வளவு சீக்கிரத்துல. இந்த இடத்துல இப்படி யோசிக்கும் போதே திடீர்னு பின்னாடி ஒரு குரல் கேக்குது. ஏய் நீ ஏன் வசமா மாட்டிக்கின, நாங்கெல்லாம் ரொம்ப கடுப்புல இருக்கோம், ஏன் தெரியுமா, அங்க வந்து டஞ்சனுக்கு போனோம், அங்க வந்து சில பல கெட்ட விஷயம் எங்களுக்கு ஏற்பட்டது. அதாவது அந்த மாஸ்டருங்களால நான் வந்து அடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த கோவம் எல்லாத்தையும் யாரு மேல காட்டலான்னு நினைச்சேன், நீயே தன்னால வந்து மாட்டிக்கின. அதனால வா, இந்த மாதிரி உன்னை அழைச்சு எங்களோட கோவத்தை நாங்க இறக்கிக்கிறோம். இதை கேட்கிற சுபாரு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். என்ன இவன் ஓடி போறானா, இவன் இன்னமும் என்னை இரிட்டேட் ஆக்குறான், அவனை இன்னைக்கு கொல்லாம விடக்கூடாது, அந்த பூச்சை இன்னைக்கு டார்ச்சர் பண்ணி ஒரு வழி ஆக்கணும். நம்ம சுபாருக்கா என்ன பண்ணும் தெரியாம ஓடின்னு இருக்கான். ஓடும் போதே இதை பாக்குறதுக்கு ரொம்ப ஃபன்னா அங்க தெரியுது. இதே மாதிரி தொத்தினே போய் அவங்க பயங்கரமா தாக்குறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சுபாரு அவன் அழுகுறான் கத்துறானோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களுக்கு ரொம்ப இது ஃபன்னா தெரியுது. இந்த இடத்துல இன்னமும் நம்ம சுபாருவை அவங்க பயங்கரமா அடிக்கிறாங்க. மூஞ்சிலேயே பஞ்ச் அடிக்குது, காலை வச்சு எத்துறது மாதிரி விஷயம்லாம் ஏற்படுமா. சுபாரு யோசிக்கிறான், அவ்வளவுதான் இந்த மாதிரி இப்படிதான் நான் சாகணும்னு எழுதியிருக்கோ, என்னோட வாழ்க்கைய இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு, இன்னொருத்த மொத்தமா முடிக்கலான்னு சொல்லி அவன் கையில மேஜிக்கை ஏத்துறான். விழலான்னு வரும்போதே திடீர்னு ஒரு பயங்கரமான வெளிச்சவங்க அப்பியர் ஆகுது. அது ஒரு கேட்டு தான். ஸ்டார்டிங்ல அது பிரான்ஸா இருக்கு. பாக்குறவங்களுக்கு புரியல என்னடா இது கேட் வந்து இருக்குன்னு. சுபாருக்கும் புரியல இது என்ன காப்பர் கேட்டா, சடனா சில்வரா மாது, அதே செகண்ட்ல கோல்டா மாது. இங்க ஒண்ணு நிக்கும்னு நினைச்சா அதுதாங்க கிடையாது. ஏன்னா அது அதோட கலரை மாத்தி ஒரு ரெயின்போ கேட்டா மாறிச்சு. பாக்குற நம்ம சுபாருவால அவனோட கண்ணியே நம்ப முடியல. சுபாரு முன்னாடி கோல்டு கேட்டையும் தாண்டி ஒரு ரெயின்போ கேட் அப்பியர் ஆயிருக்கு. அங்க இருக்கிற பையனும் சொல்றான், என்ன இலவை இது, கேட்டு தன்னால கலரலாமாது, ஆனா ஏதோ ஒண்ணு இந்த பூச்சி உள்ள போதுக்குள்ள நம்ம இவனோட கதையை முடிக்கணும்டா. ஆனா அதுக்குள்ள சுபாரு யாருமே நினைக்காதபடி கேட்டுக்குள்ள போக ஆரம்பிப்பானா. இத பாக்குறவங்களுக்கு புரியுது, அப்படி உண்டு இவன் உள்ள போயிட்டானா அவ்வளவுதான், இவனை வந்து முடிக்கிறது கஷ்டமாயிடும்னு. சுபாருக்கு இது 2வது வாய்ப்பு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வாய்ப்பை அவன் விட்டுட்டான், இந்த வாய்ப்பை விடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அங்க பின்னாடி அவங்க விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக் பண்றாங்க. அதனால சுபாருவோட பாதி கீழ் பகுதி இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது. சுபாருக்கு என்னன்னு தெரியல, சடனா அங்க ரொம்ப பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. இவனை எப்படி ரொம்ப தொல்லை பண்ணாங்க ஒரு பூச்சி மாதிரி, இதெல்லாம் ஞாபகம் வந்தோடனே இவங்க கையில சாகிறதுக்கு இந்த கேட்டை நான் எப்படியாச்சும் அடைஞ்சிட்டே சாகலாம், அதனால இந்த கேட்டு இந்த வாட்டி எனக்கானது அப்படின்னு உள்ள போறான். அங்க ஃபைனலா நம்ம சுபாரு உள்ளியும் வந்துடுறான். ஏன்னா எப்போ ஒருத்தங்க கேட்டுக்குள்ள வராங்களோ அவங்களோட பவர் அது அப்பயே ஒரு வேற லெவலுக்கான பவரா மாறும். அந்த மாதிரி தான் நம்ம சுபாரு வந்துட்டான். அங்க சுபாருக்கா இப்ப என்ன பண்ணும் தெரியல. முன்னாடி ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் அது வந்து நிக்குது. ஹே நீ ஃபைனலா உள்ள வந்துட்டியோ, இன்னில இருந்தா உன்னோட ஸ்டோரிய ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அது சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஆப்வியஸா நம்ம சுபாருக்கு கோல்டு பேட்ச் ஹீரோ விட ஒரு வேற லெவலான பவர் கிடைக்கும். முன்னாடி நிக்கிற அந்த கிரியேச்சர் அது மூலம்
மூலமா தான். நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நம்ம சுபாருக்கு காட் அளவுக்கு ரொம்ப பயங்கரமான பவர் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இந்த மான்வாவை கண்டினியூ பண்ணோம்னா மறக்காம 2K லைக் ஆச்சு கொடுங்க. அட்லீஸ்ட் வீடியோ பாக்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக் ஒண்டி போடுங்க, அதுவே போதும். நான் ரீசெண்டா போட்ட அந்த 2 மான்வாவும் அவ்வளோக்கும் போறதில்ல, கொஞ்சம் வீடியோஸ் தான். அதை முடிச்சுட்டே இதை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். ரொம்ப அடி வாங்குதுன்னு சொல்லி இப்பயே ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எபிசோட பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த மான்வா எந்த அளவுக்கு ஓவர் பவர்னு. அதை பார்த்துட்டு போடலாமா வேணாமான்னு கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க, நான் அப்பதான் தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.